உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாயா, என்ன யோசிக்கிற? பெரியம்மாவை பத்தி தான் யோசிக்கிறேன். அவங்க ஏதோ மன வருத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன இருக்க போகுது மாயா? மாமா முன்ன மாதிரி பேசுறது இல்ல. அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கதானே செய்யும். அது ஓகே. நம்மள எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அது பேசாதவர் கூட வரும்போது பேசுறவங்க ஒரு 2 பேர் கூட வந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்காக கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். மாயா, நீ இங்கே இரு. அங்க பிரசாதம் கொடுக்கறாங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். சீனு எங்க போறா மாயா? அங்க பிரசாதம் குடுக்கறாங்களா, அத வாங்க போயிருக்கான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அப்படி ஒரு பழக்கம். கோவில்ல பிரசாதம் கொடுத்தா அத வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டான். என்ன பெரியம்மா, இப்ப மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சா? மனசுல ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் மனசுல நிம்மதி வராது மாயா. இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே பெரியம்மா. தனா விஷயத்தை பெரியப்பா கிட்ட மறைச்சது அவருக்கு பிடிக்கல. அதனால உங்க மேல அவருக்கு ஒரு சின்ன கோவம். உங்க கூட கோவில் வரைக்கும் வந்துட்டாரு. சீக்கிரமே சரியாயிடும் பெரியம்மா. இந்த மாதிரி தான் எங்க அப்பாவும் அம்மாவும் அப்பப்போ சின்னதா சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. ஏ மாயா, சந்தியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தாளா? எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க வருத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அது நீங்க யாருமே அவங்கள ஏத்துக்கலங்கிறத பத்தி தான். மத்தபடி அவங்களுக்கு எந்த கவலையும் இருந்ததில்ல. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அந்த விருப்பம் அவங்க விட்டு கொடுத்து போறதுல நான் பார்த்திருக்கேன். எந்த காரணத்துக்காகவும் குடும்பத்தோட சந்தோஷம் குறையறத அவங்க 2 பேருமே விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுல பார்த்தவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. வாழ்க்கை நரகமாயிருக்கும். ஆனா அவங்க வாழ்ந்தது ஒரு ஹாப்பியான வாழ்க்கை. பாக்குறவங்க எல்லாம் பொறாமப்படுற ஒரு வாழ்க்கை. பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் சத்தியம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.